Guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவியூ பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லாஸ்ட் 3 செஷன்ஸாக வந்து ஹையராக க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லீட் பண்ண செக்டார்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா இன்னைக்கு ஆட்டோ, மெட்டல் அண்ட் எனர்ஜி செக்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இன்னைக்கு 4.6 lakh crore வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஓவராலாக எவ்வளோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குன்னு பார்த்தா 402 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து புல்ஸ்க்கு தான் ஃபேவராக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் அபவுட் 2689 ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காங்க. 1117 ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்காங்க. 117 ஸ்டாக்ஸ் வந்து 117 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 328 பாயிண்ட்ஸ் ஆர் 0.45% ஏறிட்டாங்க. ஏறிட்டு 73,104 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. மீன்வைல் வந்து நிஃப்டி வந்து 114 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க ஆர் 0.51% ஏறி இருக்காங்க. ஏறிட்டு 22,218 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. சென்செக்ஸ் பேக்கில் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா M&M, L&T அண்ட் JSW ஸ்டீல் இவங்க டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. ஓவர் 2.4% to 4% வந்து ஏறி இருக்காங்க. NTPC, இண்டஸ்இண்ட் பேங்க், சன் ஃபார்மா அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாருமே கூட ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா சென்செக்ஸ் பேக்ல TCS, நெஸ்லே இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ICICI பேங்க். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பேக்ல கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ், M&M இவங்க வந்து டாப் கெய்னர்ஸ். ஓவர் வந்து 3.24% to 5.49% வந்து ஏறி இருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப், L&T அண்ட் JSW ஸ்டீல் இவங்க எல்லாமே ஹையரா க்ளோஸ் ஆயிருக்காங்க. லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா நிஃப்டி பேக்ல சிப்லா, TCS, நெஸ்லே இந்தியா, டாடா கன்சியூமர் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். செக்டர் வைஸ் பார்க்குறப்ப நிஃப்டி மெட்டல் வந்து இன்னைக்கு டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. ஓவர் 2.77% வந்து ரைஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டி மெட்டலை வந்து லீட் பண்ண அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ், செயில் அண்ட் வேதாந்தா. நிஃப்டி மெட்டலை ஃபாலோ பண்ணி 1.78% ஏறின செக்டார் எதுன்னு பார்த்தா நிஃப்டி ஆட்டோ அண்ட் ஆயில் அண்ட் கேஸ். நிஃப்டி ஆட்டோவை லீட் பண்ண அவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, TVS மோட்டார்ஸ் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்ப். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி, PSU பேங்க், கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் ரியாலிட்டி இவங்க எல்லாருமே ஈச் 1% ஏறி இருந்தாங்க. எமாங் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா செக்டார் வைஸ் நிஃப்டி, FMCG அண்ட் ஃபார்மா இவங்க வந்து 0.5% ஈச் வந்து இறங்கிட்டாங்க. ப்ராடர் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பெஞ்ச்மார்க் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிஎஸ்சி மிட் கேப் வந்து ஓவர் 1% ஏறி இருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 1.8% வந்து ஏறி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்தியன் வர்த்தான 4,600 crore வர்த்தான ஷேரை வந்து இந்தியன் ஈக்விட்டி சோல்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதர் ஹேண்ட் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 3,528 வர்த்தான ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் இவங்க வந்து லாஸ்ட் 13 செஷன்ஸா வந்து ஏறிட்டே போயிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து ஸ்லைட்டா கூல் ஆஃப் ஆகி 0.7% வந்து இறங்கிட்டு 20.5 அப்படின்ற லெவல்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு வந்து கூல் ஆஃப் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டே ஃபோக்கஸ் ஸ்டாக் நியூஸ் பார்த்தோம்னா ஹீரோ மோட்டார் கார்ப் இவங்க வந்து 3.37% வந்து ஏறி இருக்காங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம 52 வீக் ஹையான 5,045 அப்படின்ற per rupees ஷேரும் இன்னைக்கு வந்து டச் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்புறமான்னு பார்த்தா கம்பெனி வந்து ONDC கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸா வந்து இவங்க கன்சிக்யூட்டிவா ஏறிட்டே இருந்திருக்காங்க. ஓவர் த பாஸ்ட் இயரா வந்து 57% ஏறி இருக்காங்க. நிஃப்டி 50 விட 13% வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்த ஷேர்ஸ் வந்து 4% ஏறி இருக்காங்க. பிளஸ் 52 வீக் ஹையும் வந்து டச் பண்ணிருக்காங்க. எதுக்கப்புறம் பார்த்தா குளோபல் புரோக்கரேஜ் ஃபர்ம் வந்து UBS வந்து பை காலை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டார்கெட் பிரைஸை பர் ஷேருக்கு 5,200 அப்படின்னு ரைஸ் பண்ணிருக்காங்க. இது கரண்ட் லெவல்ல இருந்து 28% வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து RVNL ஷேர்ஸ் வந்து 7% வந்து ஏறி இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தா சதர்ன் ரயில்வே கிட்ட இருந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஆர்டர் ஒர்த் வந்து 239 crore. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இவங்க வந்து 1.25% ஏறி இருக்காங்க. எதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட ஹவுசிங் ஃபினான்ஸ் பிசினஸ் வந்து சேல் பண்ண போறாங்க US பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்க்கு, வாபாக் பிரின்சஸ்க்கு. எவ்வளவுக்குன்னா $500 and $544 million. Thank you so much for listening me. Have a great time.